எங்களோடு இருந்து எங்களுக்கு துணை நின்று எங்கள் யுத்தங்களை நடத்தி நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிற கர்த்தர், சேனை அதிபன் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மிகவும் நல்லவர். நம்முடைய தேவன் தேற்றுகிறவர். உலகத்தில் அதிகமாக தேற்றுகிற ஒரு நபர் உண்டானால் தாய். உங்கள் தாய் உங்களை தேற்றுகிறது என்பது தாய்மாரை பற்றி வேதத்தில் நல்லா சொல்லியிருக்கு. தாய் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ, அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் தாய்மார்களை பற்றி சொல்லியிருக்கு. ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எருசலேமிலே தேற்றப்படுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் தேற்றப்படுவோம். இந்த பூலோகத்தில் நமக்கு எப்போதுமே நம்மை சுற்றி வருகிற சாத்தான் இருக்கிறான். பயங்கரமான தீமையை நமக்கு செய்ய நம்மேலே கண்ணோக்கமாக இருக்கிறான். யார் மேலே அவன் கண்ணோக்கமாக இருக்கிறானோ இல்லையோ, நம்மேலே ஸ்வர்ணராஜ் மேலே ரொம்பவே அவன் கண்ணோட்டமாக இருக்கிறான். யாரை கொண்டு எந்த நேரத்தில் தீமையை உண்டாக்கி மனதை கெடுத்து சோர்வை உண்டாக்கி பலவீனத்தை ஏற்படுத்தி உலகத்தில் ஒரு மாதிரி சங்கடத்தை ஏற்படுத்தி விடுறதுக்கு அவன் ரெடியாக இருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சத்துருக்கள் எப்போதுமே உங்களுக்கு எதிராக கிரியை செய்வார்கள், சுற்றி வகை தேடி வருவார்கள். அதனால் நமக்கு கஷ்டங்கள் வரும். அப்படி பைபிளில் சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோமே 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், பூமியிலும் சமுத்திரங்களிலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். அதனால் அவனுடைய கடைசி அவனுடைய முயற்சி ரொம்ப முழு பலத்தோட. இதற்கு முந்தின காலங்களில் பிசாசு கிரியை செய்ததை விட இந்த கடைசி காலங்களில் பிசாசு மிகவும் அதிக ஃபெரோசியஸா, அதாவது ரொம்ப ஆக்ரோஷமாக அவன் கிரியை செய்கிற காலம். இப்படிப்பட்ட காலத்தில் எதிர்பாராத விதமாக நமக்கு சில சங்கடங்கள் வருவதற்கு ஆன சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் நமக்கு சொல்லுகிற அந்த ஆறுதல், தேவன் கொடுக்கிற வார்த்தை, தேவனை அண்டிக் கொள்வது, கர்த்தரை அண்டிக் கொள்வது, கர்த்தருடைய பாதுகாப்புக்குள் இருப்பது மிக அவசியம் என்று உணரப்பட வேண்டிய காலம் இது. இந்த நாட்கள் ஆண்டவருடைய வட்டத்துக்குள்ளே நாம் இருக்க வேண்டிய நாட்கள். தேவனுடைய பாதுகாப்புக்கு வெளியே போகாமல் இருப்பது நல்லது. நம்மை வெளியே கொண்டு வருவதற்காக அவன் மிகவும் எத்தனம் பண்ணுவான். அப்னேர் என்று ஒரு படைத்தலைவன் இருந்தான் தாவீது ராஜாவின் காலத்தில், சவுலின் காலத்தில். மிக திறமைசாலி, மிக புத்திமான், மிகவும் அவன் திறமையாக காரியங்களை செய்யக்கூடியவன். ஆனால் அவன் யோவாப் என்கிற படைத்தலைவனுடைய தம்பி ஆசகேலை ஈட்டியினால் குத்தி கொண்டு போட்டான். ஆகவே அவனுடைய சகோதரன் அண்ணன் இந்த யோவாப் அப்னேரை கொல்லுவதற்கு வகை தேடிக்கொண்டே இருந்தான். அப்னேர் எப்ரோனுக்கு வந்து விட்டான். எப்ரோன் என்பது அடைக்கல பட்டணம். அடைக்கல பட்டணத்துக்குள்ளே வந்தவர்கள் வந்துவிட்டால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் விசாரித்து குற்றவாளி என்று தெரிந்தால்தான் அவர்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்படும். யோவாப் என்ன செய்தான், ஒரு ஆளை செய்தி விட்டு கொஞ்ச காலம், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷங்கள்
கடந்து போக விட்டுவிட்டான். உள்ளே இருக்கிற காய்மகாரம் அவனை விட்டு நீங்கவில்லை. ஒரு நாள் ஒரு மனுஷனிடத்தில் செய்தி சொல்லி அனுப்புகிறான், இப்படி யோவாப் உன்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அவன் உமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒன்று அவனிடம் இருக்கிறதாம். ஏனென்றால் அப்னேரும் யோவாப்பும் ஒரே படையில் இருந்தவர்கள், படைத்தலைவர்களாக இருந்தவர்கள், நண்பர்கள் தான். ஆசகேலை கொல்லும்போது நீ என் பின்னே ஓடி வராதே, நான் என் நண்பன் முகத்தில் நான் எப்படி முளைப்பேன், ஆகவே நீ போய்விடு என்று சொல்லுகிறான். அவன் தொடர்ந்து பின்னே ஓடி வந்ததினால் ஈட்டியை பின்பக்கமாய் காட்டினான். அவன் அதில் குத்துண்டு செத்தான். இதற்கு பழி தீர்ப்பதற்காக வகை தேடிக்கொண்டே இருந்தான். அப்பொழுது எப்ரோனுக்குள் இருந்து, அடைக்கல பட்டணத்துக்குள் இருந்து அப்னேரை வெளியே கொண்டு வருவதற்கு அப்படி முயற்சி செய்யும் போது ஒரு ஆளை அனுப்பி யோவாப் உன்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் ஒரு செய்தி உனக்கு தனிப்பட்ட முறையில் சொல்ல அவரிடத்தில் இருக்கிறதாம் என்று சொன்னதும் அப்னேர் எப்ரோனை விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்து யோவாப் இருக்கிற இடத்தில் வந்து அவனை பார்த்த உடனே 2 பேரும் கட்டி ஆற தழுவி கொண்டார்கள். அந்த நேரத்தில் தன் அறையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அப்னேரின் வயிற்றிலே சொருகிவிட்டான் யோவாப். அப்னேர் எப்ரோனுக்கு வெளியே வந்து செத்து போனான். தாவீது புலம்பல் பாடும்போது 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது. 32ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணினார்கள். ராஜா 30ஆம் வசனம், அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகிய ஆசகேலை கொன்றது நிமித்தம் யோவாப்பும் அவன் சகோதரனாகிய அபிஷாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள். எப்ரோனுக்கு வெளியே வரவிட்டு அவனை அடக்கம் பண்ணும்போது அந்த அடக்கத்தில் தாவீது ராஜா ஒரு புலம்புகிறார். 33ஆம் வசனம் பாருங்கள். ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதிகெட்டவன் சாகிறது போல் அப்னேர் செத்து போனானோ, உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்கள் விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல் மடிந்தாயே என்றான். மதிகெட்டவன் சாகிறது போல் செத்து போனான் இந்த அப்னேர். அதனால தான் பரிசுத்த பேதுரு தன்னுடைய 1வது நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். கவனமாயிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியம். என்ன ஆசை காட்டினாலும் நான் கிறிஸ்துவை விடமாட்டேன், கிறிஸ்துவுக்குள் இருப்பேன் என்று உறுதியாய் இருக்க வேண்டும். என்ன சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட ஒரு தீயவன் நமக்கு இருக்கிறான். கடைசியாக பிசாசை சங்கிலிகளால் கட்டி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தேவன் அந்த பாதாளத்திலே அவனை தள்ளும் வரைக்கும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் பூமியிலே அவன் தன்னுடைய வேலையை செய்து கொண்டுதான் இருப்பான். வித்தியாசமான ரீதியிலே உங்களிடத்தில் அணுகுமுறை வைப்பான். கவனமாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். இழந்து போகிறவர்களாய் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட சமயங்களில் பலவிதமான சோர்வுகள் நமக்கு வருகிறது. அப்படிப்பட்ட நேரங்களில் நம்மை தேவன் தேற்ற வேண்டும், தைரியப்படுத்த வேண்டும். நம்மை உற்சாகப்படுத்தி, நம்மோடு பேசி, நம்மை ஊக்கப்படுத்தி, அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் வெற்றியாக நடத்த வேண்டும். அது நமக்கு மிகப்பெரிய ஒரு தெம்பாக, உற்சாகமாக இருக்கும். சில வசனங்களை சொல்லி
நான் விளக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இயேசுநாதர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இந்த நாட்கள் என்ன நாட்கள்? ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தந்தருளுவார் அப்படி சொல்லியிருக்கு. சத்திய ஆவியை உங்களுக்கு தருவார்னு சொல்லியிருக்கு. ஆக ஒட்டுமொத்தமாக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேர் தேற்றரவாளன், கம்ஃபர்டர், தேற்றரவாளன். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை தேற்றும்படி அவர் எனக்கு கிரியை செய்ய வேண்டும். சில தேற்றப்படாத நேரங்களில் நம்முடைய கண்கள் கலங்குவதும் நம்முடைய மனம் கலங்குவதும் நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைப்பதுமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஆறுதல் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகவே தேற்றரவாளன் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். தேவனுடைய ஊழியத்தில் மிக சிறந்த ஊழியம் தேற்றுகிற ஊழியம். 2ஆம் வசனம், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். பட்சமாய் பேசி உன் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள். நீ செய்த பாவத்துக்குரிய தண்டனைகள் அதெல்லாம் முடிந்தது, அடைந்து தீர்ந்தது. இப்படி சொல்லி என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் அப்படின்னு சொல்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவர் துன்பப்படும் போது நீ செய்த பாவத்துக்கு தான் இந்த மாதிரி அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றதை விட என்ன சொல்றாரு? இல்லை, ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிட்டாரு, உன் பிரச்சனை முடிஞ்சுது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் அவர்கள் தேற்றுகிறதற்காக, தைரியப்படுத்துகிறதற்காக கர்த்தருடைய நாமத்தில் சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. சில வசனங்களை நான் சொல்லிவிட்டு சில விளக்கங்களை உங்களுக்கு கொடுக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கற்றவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். சிலர் சில பிரச்சனைகளை பேர் பண்ண முடியாமல் அழுவார்கள். திடனற்றவர்கள், தைரியம் இல்லாதவர்கள், என்ன வந்தாலும் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்ல ஆற்றல் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? அழுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். அப்பொழுது திடனற்று இருக்கிற அவர்களை தேற்றுங்கள், தைரியம் சொல்லுங்கள். அப்படி நம்ம எல்லாருக்கும் சொல்லி இருக்குது. தேவன் விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள். ஆகவே தேற்றுகிறது ரொம்ப அவசியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும், ஆற்ற வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அதற்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர், எனக்குள் வந்திருக்கிற ஆவியானவர் யார்? அவர் கம்ஃபர்டர், தேற்றுகிறவர், தேற்றரவாளன் எனக்குள்ளே வந்திருக்கிறார். அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று கண்டபடி பேசுவதற்கு அல்ல. ஆகவே கவனமாக இருக்கணும். எல்லாரும் தேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சிலர் கஷ்டப்படுகிற, துன்பப்படுகிற மக்களிடத்துல இதைத்தான் கேட்பாங்க. என்ன தப்பு பண்ணீங்க? என்ன பாவம் பண்ணீங்க? என்ன அநியாயம் பண்ணீங்க? அப்படி இல்லை. ஒரு தாய்
பிள்ளைப்படுகிற கஷ்டத்தை தான் அதுதான் அவங்களுக்கு முக்கியமே தவிர அவன் என்ன தப்பு பண்ணினான் என்ன ஆராய்ச்சி செய்ய அந்த நேரத்தில் அவர்களுக்கு மனம் ஓடாது. விசுவாசிகளே, ஒரு திடனற்ற வேதனையில் இருக்கிற ஒரு குடும்பத்தை, ஒரு அழுது கொண்டிருக்கிற ஒரு விசுவாசியை பார்த்து நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வந்தது என்று நீங்கள் கேட்கக்கூடாது. கவனமாக இருக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சிலர் தேற்றுதலை தேடுவார்கள், தேற்றுகிறவர்களை தேடுவார்கள். யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? சங்கீதம் 69:20 சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்கள், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். சக விசுவாசிகள் எதுக்காக இருக்கிறோம்? ஊழியர்கள் எதற்காக இருக்கிறோம்? ஒரு கஷ்டப்படுகிற ஒருவரை கூப்பிட்டு தொலைபேசியிலே ஒரு ஆறுதலான வார்த்தை சொன்னா அவங்க மனம் எவ்வளவு ஆறுதல் அடையும். நீங்க கவனிச்சு பாருங்க. உங்க துன்ப பாதையில கடந்து செல்லும் போது உங்க இருதயம் அப்படி ஏங்கும். அவர் சொல்றாரு, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருத்தரும் என்னை கூப்பிடல, என்னை போன்ல கூட கூப்பிடல. பவுல் சொல்றாரு, சகோதரரே, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் திடனற்றவர்களை தேற்றுங்கள். தேற்றுகிற வார்த்தையை நீங்க சொல்லுங்க அப்படின்றார். தாவீது ரொம்ப அங்கலாய்க்கிறார். 94ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில், என் உள்ளத்தில் விசாரங்கள், கவலைகள், வேதனைகள் என் இருதயத்தில் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. இது ரொம்ப மிக சிறந்த ஊழியங்க. நம்ம மத்தியில் டிஜிஎஸ் தினகரன் அண்ணன் இருந்தாங்க. அவங்க பிரசங்கம் பண்ணும்போது அழுவாங்க, சில நேரம் அழுவாங்க. அவங்க பிரசங்கத்தை கேட்டவங்க ரொம்ப பேர் ஆறுதல் அடைவாங்க. அதே நேரத்தில் பாவத்தை கண்டித்து பிரசங்கிக்கிறதுல அவர்கள், நான் எத்தனையோ பிரசங்கம் அவரிடத்தில் கேட்டிருக்கிறேன், பாவத்தை கண்டித்து உணர்த்துவார்கள். ஆனால் ஆறுதலாய் அவர்கள் பேசும்போது உள்ளம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் உங்களுக்கு சொல்லுகிறது, நான் திடனற்றவர்களை தேற்றுகிற ஆவியானவர். ஒரு தாய் தேற்றுகிறது போல நான் அவர்களை தேற்றுவேன். எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். ஆகவே தேற்றுகிற கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறேன், நீங்களும் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் என்னுடைய இருதயம் பிளந்து போச்சு, நிந்தனைகள், துக்கம்னா சொல்லி முடியாத துக்கம். எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை. ஒரு சமயம் காட்டிலே சவுலுக்கு பயந்து அவன் காட்டிலே ஓடி ஒளிந்து கொண்டிருக்கும் காலத்தில் அபிகாயலுடைய புருஷன் அவன் ஆடு மேய்க்கும் போது அவனுக்கு அனுகூலமாக, அவனுக்கு சாதகமாக அவர் நடந்திருக்கிறார். ஒரு நாள் ஆகாரம் இல்லை. தன்னோடு இருக்கிறவர்களுக்கும் தனக்கும் எந்த ஆகாரமும் இல்லை. பட்டினி, மன கஷ்டம். அப்போ இந்த அபிகாயலுடைய புருஷன்கிட்ட ஆளை அனுப்புகிறாரு. நான் போய் கொஞ்சம் அப்பம் கேட்டேன், கொஞ்சம் திராட்சை ரசம். அவன் ஆடுகள் மயிர் கத்திரிக்கிறதுக்காக வந்திருக்கிறான். அது ரொம்ப பெரிய திருவிழா. அந்த நேரத்தில் ஆடு மயிர் கத்திரிக்கிறதுனா அதில் ரொம்ப கொண்டாட்டங்கள் இருக்கும். அதனால் பலகாரங்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. நான் கொஞ்சம் கேட்டேன்னு கொண்டு வா. அப்போது அபிகாயலுடைய கணவன் என்ன செய்கிறான் என்றால் திட்டி போடுகிறான். தாவீதுக்கு கோபம் வருகிறது. நான் இவனுக்கு எவ்வளோ நன்மை செய்தேன் என்று கஷ்டத்தில் நான் அவனிடத்தில் ஒரு உதவி கேட்டால் இப்படி சொல்லிவிட்டானே. அதுக்கு பிற்பாடு சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அபிகாயில் அதை அறிந்து அவனுக்கு எதிர்கொண்டு போய்
அவள் காரியத்தை செய்து அவன் கோபத்தை ஆற்றினாள். சிலர் கஷ்டப்படுகிற நேரத்தில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தைகள், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எசேக்கியா ராஜா தன்னுடைய ஜனங்களை ஆறுதல் படுத்துகிறான். அசீரியன் என்கிற மாவீரன் நிறைய நாடுகளை, நிறைய பலத்த இராணுவம் உள்ள நாடுகளை தோற்கடித்து எருசலேமுக்கு விரோதமாய் இப்பொழுது வந்திருக்கிறான். அவன் தன்னுடைய சேனாதிபதி ரப்சாக்கே மூலம் சனகரிப்பு என்கிற இந்த அசீரிய ராஜா சொல்லுகிறான், ஒரு கடவுளும் என்ன ஜனங்களை என் கைக்கு தப்புவிக்கல, உங்க கடவுள் மட்டும் உங்களை தப்பிச்சுருவான்னு சொல்லி இந்த எசேக்கியா சொன்னதை நீங்க நம்பி கெட்டு போகாதீங்க அப்படின்னு டிஸ்கரேஜிங்கா நிறைய பேசுறான். ரப்சாக்கே நிறைய டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸ் பேசுகிறான் ஜூயிஷ் லாங்குவேஜில். அப்பொழுது எசேக்கியா தன் ஜனங்களை பார்த்து, ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில ஜனங்களை பார்த்து அவன் சொல்லுகிற வார்த்தை 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். எல்லா ராஜ்யங்களையும் ஜெயித்து நொறுக்கி வந்திருக்கிற ஒரு இராணுவம் அந்த நேரத்தில் அவர்களுக்கு சொல்லுகிறான், மிகுந்த உபத்திரவத்தில் நீங்கள் இருக்கும் நேரத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆறுதலான வார்த்தை சொன்னா தெம்பு வருங்க, உற்சாகம் வரும். அதுதான் சொல்றாரு சங்கீதக்காரன், என் உள்ளத்தில் விசாரம் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆறுதலா அவர் பேசின வார்த்தைகள். அந்த நேரத்தில் நாம் வேறு ஆராய்ச்சிக்கெல்லாம் போகக்கூடாது. ஆறுதல் அற்றவர்களுக்கு முதலாவது ஆறுதல், பயங்கரமாக சுழல் காற்று புயல் காற்று அடித்து விட்டது. இந்த நேரத்தில் ஐயரே நாங்கள் மாண்டு போகிறோமே அப்படின்னு சொன்னால் முதலாவது மீட்பு, முதலாவது புயலை நிறுத்துவது, கடல் கொந்தளிப்பை அமைதல் படுத்துவது, பிற்பாடுதான் உங்கள் விசுவாசம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். முதலாவது திக்கற்றவர்களுக்கு, திடனற்றவர்களுக்கு, தேற்றரவற்றவர்களுக்கு, துக்கம் நிறைந்தவர்களுக்கு, கவலை நிறைந்தவர்களுக்கு, தோல்வி வரும் என்ற சூழ்நிலை தங்களை சூழ இருக்கும்போது ஒரு பயத்தில் இருக்கிறவர்களுக்கு தேற்றுகிற வார்த்தை அவர்களை கட்டி எழுப்ப வல்லமை உள்ளதா இருக்கிறது. மிகப்பெரிய வீரன் இந்த சனகரிப், அசீரிய ராஜா. எல்லா பலத்த ராஜ்யங்களையும் ஜெயித்து விட்டான். எருசலேம் ஒரு சிறிய பட்டணம், இதை எளிதாய் ஜெயித்து விடலாம் என்பது அவனுடைய வாக்கு. எவ்வளோ பெரிய பெரிய ஆட்களை நான் ஜெயித்தேன், உன்னை ஜெயிப்பது எனக்கு என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமா? அப்படித்தான் ஆமான் நினைத்தான். இந்த மொர்தெகாய் என்ன, நான் எவ்வளவு காரியங்களை செய்தேன் என்று நினைப்பான். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஒரு சபை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களை தேற்ற ஒரு சபையை வச்சிருக்கிறார். உங்களை கட்டி எழுப்ப தேவன் ஒரு சபையை வைத்திருக்கிறார் என்பதை நினைக்க வேண்டும். எசேக்கியா சொன்ன வார்த்தையை யூதா ஜனங்கள் அனைவரும் கேட்டு அந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்தார்கள். எங்கள் ராஜா சொல்லுகிறதான் சரி, அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், எங்களோடு இருந்து எங்களுக்கு துணை நின்று எங்கள் யுத்தங்களை நடப்பித்து நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிற கர்த்தர், சேனை அதிபன் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நல்ல மாம்ச புயம், மாம்ச பலம் உள்ளவர்கள், நல்ல பண பலம் உள்ளவர்கள் அவர்களை கண்டு பயப்பட வேண்டாம். நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தேற்றுவார். லாமேக்கு என்கிற ஒரு தேவதாசன் பழைய ஏற்பாட்டு காலத்தில், அதாவது ஆரம்ப நாட்களில் ஆதியாகமத்திலே வருகிறார். லாமேக்கு
ஆதாமிலிருந்து ஒரு சில சந்ததி தாண்டி லாமேக்கு. அவர் ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். அவர் என்ன நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்னா, லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியில நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். நோவா என்றால் தேற்றுகிறவன். அவங்க அப்பா லாமேக்கு, அவங்க அம்மா அந்த பிள்ளையை பெற்று எடுக்கும்போது முகத்தை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, இவன் நம்முடைய கஷ்ட காலத்தில் நம்மை தேற்றுவான், நமக்கு ஆதரவாக இருப்பான், அதனால இவனுக்கு நோவான்னு பேர் வைப்போம். அந்த நாட்களில் இருந்த சகல ஜனங்களிலும் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த நாட்களில் இருந்ததுல ஒரு பெரிய ரைச்சஸ் மேன், ஒரு நீதிமான் யார் என்றால் நோவா தான். நிச்சயமாய் லாமேக்கு அவன் ஆறுதலாய் இருந்தான். நோவா லாமேக்கு மரிக்கும் வரைக்கும் லாமேக்கு ஆறுதலாய் இருந்தான். தன் தகப்பன் தாயை பேணுகிறவனாயிருந்தான், தேற்றுகிறவனாயிருந்தான். யோசேப்பு, அவனோடு நிறைய சகோதரர்கள் இருந்தார்கள். ஒருவர் கூட அவனை ஆறுதல் படுத்த இல்லை. ஒருவர் கூட ஆறுதல் படுத்த இல்லை. அடிச்சது அடிச்சானுங்க, குழியில போட்டது போட்டானுங்க. அவன் பலவரண அங்கேயே கலத்தி ஒரு ஆட்டை அடிச்சு ரத்தத்தில் துவச்சி அப்பாவுக்கு அனுப்பி அவரையும் அள வச்சானுங்க. எல்லாம் செய்தானுங்க. இவனுங்க எல்லாம் சேர்ந்து யோசேப்பை தூக்கி ஒட்டகத்து மேலே ஏத்துறாங்க. யார் ஒட்டகம்? யார் ஒட்டகம்? இஸ்மவேலருடைய ஒட்டகம். வியாபாரிங்கிட்ட வித்துட்டாங்க. அவனை தூக்கி ஏத்துறாங்க. அந்த நேரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசேப்பு உள்ளம் எவ்வளோ அங்கலாய்ச்சிருக்கோம், அவன் எவ்வளோ அழுதுருப்பான், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். எங்கே போகிறோம், இவங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் அவன் மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஒருத்தர் கூட, ரூபன் அவனுக்கு ஆதரவாக இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த நேரத்தில் அவன் எங்கே போனானோ தெரியல. ஆதரவற்றவனாய், தேற்ற ஒரு ஆள் இல்லாமல். இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறதா? யாரும் ஒரு தைரியமூட்டும் வார்த்தை சொல்வதற்கு யாரும் இல்லாத நேரம், எல்லாரும் சுய நீதி பேசி கொண்டிருக்கிற நேரம், கஷ்டப்படுகிற உனக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ண அல்லது உனக்கு ஒரு ஆறுதலாய் சொல்ல ஆட்கள் இல்லாம எவ்வளவு மனவேதனையில் நீங்கள் இருந்தீங்க. யோசேப்பு இருந்தான், தேற்றரவாளன், கம்ஃபர்டர். கைவிட்டாரா? அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் ஒருத்தரை தேடினேன், எனக்காக பரிதபிக்கிற, ஐயோ பாவம் யோசேப்புக்கு இப்படி செய்றீங்களே அப்படின்னு பரிதபிக்கிற ஒரு ஆளை தேடினேன், ஒருத்தர் கூட இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அப்பா, நம்முடைய தேவன், நம்மை ரட்சித்த கர்த்தர், நீ ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கும்போது, யாருடைய உதவி உனக்கு இல்லாமல் இருக்கும்போது, பல விதத்தில் பல தாக்குதல்கள் உனக்கு நேராக வரும்போது கவலைப்படாத. யார் உன்னை ஆறுதல் படுத்தாட்டாலும் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது, என் ஆத்துமாவை தேற்றுகிறது. கர்த்தர் யோசேப்போட நிச்சயமாய் பேசியிருப்பார். யோசேப்பே, உன்னை தேற்ற யாரும் இல்லை என்று நினைக்காதே, உன்னை தைரியப்படுத்த யாரும் இல்லை என்று நினைக்காதே. இந்த ஒட்டகத்தில் உன் கூட நானும் இருக்கிறேன், நான் உன்னோடு கூட வருவேன், நீ எங்கே போனாலும் அவன் கூட வருவேன், பயப்படாத, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றியே தீருவேன். ஒருவர் கூட போத்திபார் வீட்டில அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை. இந்த கள்ள பொம்பளை என்ன செய்தா? அபாண்டமா பழி சுமத்தினா யோசேப்பின் மேல. யோசேப்புக்கு சார்பா
சாட்சி சொல்ல யோசேப்பினிடத்தில் பல நன்மை பெற்ற அந்த போத்திபார் வீட்டில் வேலை செய்கிற சக வேலைக்காரர்கள் ஒருவர் கூட யோசேப்பு அப்படி செய்திருக்க வாய்ப்பே இல்லை என்று வாய் திறக்கவில்லை. தண்டனை பெற்று சிறைச்சாலையில் அவன் அடைபட்டு கிடக்கிறான். அந்த நேரம் அவன் சொல்லுகிறான் அந்த பானபாத்திரக்காரனிடத்தில், அப்பா, நான் இந்த ஜெயிலுக்கு வர்றதுக்கு ஏதுவா, நான் எந்த குற்றமும் செய்யலை, என் நீதியை யார்கிட்ட போய் சொல்லுவேன்? நீ வாழ்ந்திருக்கும் போது ராஜா கிட்ட என்னை பற்றி கொஞ்சம் பேசு. அவனும் மறந்துட்டான். இந்த மாதிரி திக்கற்ற நிலையில் கர்த்தர் கைவிடவே மாட்டார். தேற்றரவாளன் கூடவே இருப்பார். அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும். நீ தேவனுடைய பிள்ளை. நான் இதை அவிசுவாசிகளுக்கு நான் இந்த பிரசங்கத்தை செய்யவில்லை. நீ தேவனுடைய பிள்ளை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாவீதினுடைய தாத்தா, ஈசாயை பெற்ற அப்பா, அவரை பெற்றெடுத்த தாய் ரூத்து, இயேசு கிறிஸ்துவின், அதாவது அவருடைய வம்ச வரலாறுல நீங்க பாருங்க, ரூத்து ஓபேத்தை பெற்றாள் என்றிருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு அருமையான பாக்கியம். நீங்க ஆறுதல் சொல்றவங்களா, நீங்க மற்றவங்களை தேற்றுறவங்களா, நீங்க தைரியப்படுத்துறவங்களா, உற்சாகப்படுத்துறவங்களா, என்னமோ பெரிய நீங்க நீதிமான் மாதிரி என்ன தப்பு பண்ண. நீங்க பாருங்க, தேற்ற தெரியாத தேற்றரவாளர்கள். யோபுவின் சரித்திரம் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதற்கு யோபு பிரதியுத்தரமாக, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர்கள். எனக்கு ஏற்பட்ட துன்பத்தில் என் கண்ணீர், என் வேதனை, என் கவலை, இந்த நேரத்தில் என்னை தேற்றத்தான் வந்தீர்கள். மனைவி நிற்கிறாள் பக்கத்தில். அவள் என்ன சொல்லுகிறாள்? கவலைப்படாதீங்க, நான் உங்க கூடவே இருக்கிறேங்க. கவலைப்படாதீங்க, இவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சிட்டோம், இனி என்ன துன்பம் வந்தால் என்ன, 2 பேரும் ஒன்னாவே செத்து போவோம், நான் உங்க கூட இருக்கிறேன், கவலைப்படாதீங்க என்று சொல்ல வேண்டிய மனைவி, துன்பத்தில் இருக்கிற, நிறைய செல்வத்தில் இருக்கும்போது அத்தான்னு வாய்க்கு வார்த்தை சொன்ன இந்த யோபு பொண்டாட்டி, துன்பம் கஷ்டம் வந்த உடனே வேதனையில் இருக்கிற தன் கணவனுக்கு ஆறுதலா இருக்க வேண்டிய மனைவி. இன்னுமாயா கடவுளுங்கிற? நீ கடவுள் தானே இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். அந்த கடவுளை தூஷித்து ஜீவனை விடு, செத்து போ மனுஷா. எத்தனை பேர் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறீர்கள்? துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய மனைவி, ஆறுதல் சொல்ல வேண்டிய புருஷன், ஆறுதல் சொல்ல வேண்டிய பிள்ளைகள், எவ்வளவு கடினமான வார்த்தைகளை நீங்கள் சொல்லி திக்கற்றவர்களாக சில நேரங்கள் பெற்றோர், வயதான பெற்றோர், எத்தனை பேர் பிள்ளைகள் கைவிட்டு விடுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆறுதலின் தேவன் நம்முடைய தேவன், தேற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேற்றத்தான் இவர்கள் வந்தார்கள். ஆனால் அதற்கு பிற்பாடு, நீ என்ன பாவம் செய்த, ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு, நீதிமானுக்கு இப்படிலாம் துன்பம் வருமா, நிச்சயமா உனக்கு பெருமை, நிறைய ஆஸ்தி சொத்து இருந்துச்சுன்னு உனக்கு பெருமை, வேதனை மேலே அந்த ஊரை பொண்ணுல ஊசி குத்துறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இவனுக்கு இருந்துச்சு. ரொம்ப மனவேதனை, என்ன செய்யன்னு தெரியல. அவன் சொல்லிட்டான், நீங்களாம் ஆறுதல் படுத்தவா வந்தீங்கப்பா. அலட்டு உண்டாக்குகிறவர், ஏற்கனவே நொந்து போயிருக்கிறவன இன்னும் நொந்து போக பண்ண வந்தவங்கப்பா நீங்க. நண்பர்களா நீங்க? ஒரு பக்கம் மனைவி எதிராக நிற்க, இந்த தேற்றரவாளர்கள், நண்பர்கள், தேற்ற வந்தவர்கள், அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர்கள் நான் மாறிப்போக. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்குதா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட யாரையும் நீங்கள் குற்றப்படுத்தி ஆறுதல் படுத்தாதீங்க.
குற்றப்படுத்தி ஆறுதல் படுத்தாதீங்க. ஆறுதல் வார்த்தையை சொல்லுங்க. 94ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம், உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இங்கே அவங்க பாவத்தை ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லலை. அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு கொஞ்சம் கேட்டு விசாரிச்சு அவங்களை கடிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லலை. என்ன சொல்லியிருக்கு பாருங்க, கவலைப்படாதீங்க, இந்த வியாதியிலிருந்து அவர் சுகம் தருவார் என்று சொல்லுங்கள். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. நீ ஆராதிக்கிற உன் தேவன், நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற உன் ஆண்டவர் இயேசு உன்னை கைவிடவே மாட்டார் என்று சொல்லுங்க. கைவிடவே மாட்டார் என்று சொல்லுங்க. அவர் உன்னோடு கூட இருப்பார், உன்னை ஆண்டவர் வழி நடத்துவார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்படும். இது மாதிரியான தேற்றுதல் வார்த்தைகள், ஆறுதல் வார்த்தைகள், உற்சாகப்படுத்தும் வார்த்தைகள் குருடரின் கண்களை திறந்துவிடும். செவிடர்கள் செவிகள் திறவுண்டு போம். முடவன் மானை போல துள்ளுவான். தேற்றும் வார்த்தை, ஆறுதலின் வார்த்தை சோர்ந்திருக்கிறவர்களை உற்சாகம் அடைந்து எழுப்புதல் அடைய செய்யும். ஊமையின் நாவு கம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீரும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். 2 தீமோத்தேயு 4:16, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. பவுல் சொல்ற சாட்சிங்க, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். இந்த வார்த்தையை பாருங்க, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. நான் இக்கட்டான ஒரு நேரத்தில் வரும்போது எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். சக ஊழியர்கள், சக விசுவாசிகள் ஒருவருமே இல்லை. நான் தன்னந்தனியே நான் இருந்தேன். ஒருவரும் எனக்கு ஆறுதலா இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் என்று சொல்லுகிறார். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ஆறுதல் படுத்த நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், தேற்றரவாளன் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தாய் தேற்றுவது போல் அவர் தேற்றுவார். நீ ஜெபம் பண்ணு, உன் கண்ணீரை தேவ சமூகத்தில் வடிக்கும் போது அவர் உன்னோட பேசுவார். உன்னுடைய காதுகள் அவர் சத்தத்தை கேட்கும். ஆறுதல்களின் தேவன், காட் ஆஃப் கம்ஃபோர்ட்ஸ், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார். கவலைப்படாதிருங்கள். உங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி, வைத்தியர்கள் கேன்சர் என்று சொல்லுவார்கள். இயேசுவுக்கு கேன்சர் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் தொட்டால் போதும் கேன்சர் மறைந்துவிடும், மறைந்துவிடும். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம் கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பயங்கரமான வியாதி என்று சொல்லுவார்கள் இக்காலத்து வைத்தியர்கள். அக்காலத்தில் உள்ளவர்கள் அப்படி சொல்ல மாட்டார். இக்காலத்து வைத்தியர்கள் அப்படி சொல்லுவார்கள். நீ வைத்தியத்திற்கு போகும்போது டாக்டரை கேட்பார்கள், முதலில் போய் 2 லட்சம் ரூபாயை கவுண்டரில் கட்டிவிட்டு அப்புறம் வா, அப்படி சொல்லுவார்கள். உன்னிடத்தில் பணமே இராது, நீ திண்டாடும் நேரம் உனக்கு தைரியம் சொல்ல ஒருவரும் வரமாட்டாங்க. ரொம்ப பண தேவையில் இருக்கிறா, இந்த நேரம் நம்ம போனோம்னா நம்மகிட்ட பணத்தை கேட்டுருவா, அதனால ஒளிஞ்சி அடுத்த தெருவழியா போவோம்னு போயிடுவாங்க. இயேசு கைவிடவே மாட்டார். இயேசு அதிகமாக நினைங்க, கர்த்தர் அதிகமாக நினைங்க. காட் ஆஃப் கம்ஃபோர்ட்ஸ், ஆறுதல்களின் தேவன் நம்மோடு கூட இருப்பார். அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். என் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனே, இந்த பிள்ளைகள் எல்லாரையும் உம்முடைய ஆறுதல் வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றினது என்று சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தேற்றி தைரியப்படுத்தி, கலங்காதே, பயப்படாதே, நான் தான் உன் கூட இருக்கிறேனே. பொல்லாதவர்களே தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நான் உனக்கு நலமானவைகளை அருள்வது நிச்சயம் அல்லவா, நிச்சயம் அல்லவா. உன்னை கைவிட்டு நான் விலகி போகவே மாட்டேன், உன் கூடவே இருப்பேன்.
உன் கூடவே இருப்பேன். பிசாசின் தந்திரங்கள் உன்னை கெடுக்க வரும்போது நான் உன் அருகில் இருப்பேன். உன்னை காக்க நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் கைவிட்டு விட்டது போல் சில நேரங்களில் நீ நினைத்து தவித்த நேரங்களை நான் அறிவேன். நான் உன்னை கைவிடவே இல்லை. எந்த நேரத்திலும் நான் உன்னை கைவிடவே இல்லை. நான் உன்னோடு கூட தான் இப்பொழுதும் இருக்கிறேன். பயப்படாதே. உன்னுடைய கையிடும் வேலையில எத்தனையோ தோல்வியை நீ சந்தித்திருக்கிறாய். நீ எதிர்பார்த்த வருமானம் உனக்கு வரவில்லை. அதனால் மனநொந்து இருக்கிறாய். கவலைப்படாதே. உன்னை நான் பிரகாசிக்க செய்வேன். உன்னை நான் பெருகச் செய்வேன். உன்னை நான் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க செய்வேன். உங்கள் துக்கத்தை எல்லாம் ஆற்றுவேன். உங்கள் மனதை எல்லாம் என் ஆறுதலால் என் சமாதானத்தினால் நிறைத்து உங்களை நகைக்கச் செய்வேன். உங்களை சந்தோஷமாய் வாழச் செய்வேன்.